ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு பருப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சோம்பு ஜீரகம் போட்டாச்சு. இது வந்து தேங்காய், கசகசா, சோம்பு ஜீரகம் கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த பருப்போட பூண்டும் போட்டுக்குவோம். இப்போ அரைச்சிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பருப்பு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கருவேப்பிலை போட்டிருக்கேன், மல்லித்தழை போட்டிருக்கேன், வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 2 சும்மா அது காரத்து டேஸ்ட்டுக்காக பெரிய வெங்காயம் ஒரு 3 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்துப்பு, ஏன் இஞ்சிப்பு போடுறேன் அப்படின்னா கொஞ்சமாக நமக்கு வந்து ஜீரணம் ஆகணும். ஏன்னா இது கடலை பருப்பில், அதனால் லைட்டாக போட்டுக்குவோம். இப்போ பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிணைஞ்சி உருட்டி வச்சுட்டேன். இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்க போகிறேன். இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு உருட்டி வைங்க. நான் எண்ணெய் அதிகம் சேர்க்க வேணாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி யாராவது ரைஸ் வச்சுருக்கீங்களா இட்லி குண்டானில்? பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. குக்கர் சாதம் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கிட்டு நம்ம உருண்டை தூக்கி அதில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சாதத்தை நான் இறக்கிட்டேன். இப்போ தூக்கி இட்லி குண்டானில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மண் சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். பொரியுது பாருங்கள். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ புளிக்குழம்பு ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன், அதனால தான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். இதே பட்டை கிராம்பு போட்டு குருமா ஸ்டைலையும் உருண்டை குழம்பு வச்சா சூப்பராக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் முதல்ல நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி தக்காளி தேங்காயில் அரைச்சாச்சு. மீதி தக்காளி இதை போட்டிருக்கேன். இந்த மல்லித்தழை இந்த காம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ வதங்கும் போதே போட்டுருங்க. அப்போ தான் நல்லா அந்த வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்குவோம். இப்போ நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா என் புளி வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கினோடனே மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதை எண்ணெயிலே ஒரு பரட்டு நம்ம பரட்டிக்கலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, சோம்பு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், தக்காளி போட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். இப்போ நமக்கு வந்து உருண்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வேகட்டும். அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சோடனே இதை எடுத்து ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சுட்டு எடுத்து அதை இதில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றி இன்னும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த குழம்பு கொதிக்கிற நேரம் உருண்டையை போட்டுட்டு நம்ம இறக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ தேங்காயை நம்ம ஊற்றி இந்த பாருங்கள் கலக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சா தான் உருண்டெல்லாம் போடும்போது குழம்பு கரெக்டான அளவு உங்களுக்கு வரும். பருப்பு எப்படி ஊற வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு 1 டம்ளர், துவரம்பருப்பு 1 டம்ளர், 2 டம்ளர் பருப்பு தான் ஊற வச்சேன். பாருங்கள், இந்த இதில் இருக்கும்போது இது கொதிக்கும். இப்போ கொதித்த உடனே நம்ம உருண்டை எடுத்து போட்டுடலாம் அதில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த பாருங்கள், உருண்டையை இறக்கி வச்சுட்டேன். இப்போ எடுத்து அதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். சுடுது, அதில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, உருண்டையை போட்டு உடனே கிண்டக்கூடாது. இந்த பாருங்கள், லைட்டாக கலக்கி விடுங்க. பார்த்தீங்களா, உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு.
இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். இது இந்த குழம்போடு சேர்ந்து இந்த உருண்டை கொஞ்சம் வெந்துச்சுன்னா அந்த புளியெல்லாம் காரம் புளியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு இன்னும் டேஸ்ட்டாக செம சூப்பராக இருக்கும். மல்லித்தழை போட்டுக்குவோம் நம்ம. உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், உருண்டை குழம்பு தயார். வாங்க சாப்பிட்லாம்.